ஆனா அவர்களை நடத்தும் விதம் 10 ரூபாய் ரைடு 10 ரூபாய் ரைடு 10 எப்பயும் கை கட்டி நிக்கணும், எப்பயும் பயத்திலே இருக்கணும், எப்பயும் டிஎம்கே எஸ்ஆர்எம்க்கு சலாம் அடிக்கணும். அவன் என்ன சொன்னாலும் கேட்கணும், அவனுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் எடுத்து ஒப்படைக்கணும், ஒப்படைச்சு பயத்திலே வாழணும். அதுல இருந்து விடுதலை வேணும்ன்றோம். எல்லா சங்கங்களும் ஒற்றுமையோட எங்களுக்கு வேணான்றோம், நேர்மையான வாழ்க்கை வேணும்ன்றோம். அரசு ஊழியராக்குங்க, எங்களை பணி நிரந்தரப்படுத்துங்க, காலமுறை ஊதியம் வழங்க, ஓய்வூதியம் வழங்குங்க, காலி பாட்டில் திட்டத்தில் எங்களை தூக்கிட்டு வந்து வைக்காதீங்க. வேற யாருன்னா வச்சு பண்ணுங்க. எல்லா இடத்தையும் அவுட் சோர்சிங் வேணான்னு போராட்டம் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்தியாவில் அவுட் சோர்சிங் வேணும் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு சொல்லி கோரிக்கை எழுந்திருக்குன்னா அது டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் வந்திருக்கு. ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர். நிலையானைகள் இல்லாத ஒரே துறை தமிழ்நாட்டில், நிலையானைகள் இல்லாத ஒரே துறை என்று சொன்னால் டாஸ்மாக் துறை தான். எல்லா கார்பரேஷன் இருக்கு, எல்லா கார்பரேஷன் இருக்கு. கோர்ட் நீதிமன்ற தீர்ப்பு